ஒவ்வொரு ஃபீல்டிலையும் மிஷினரி குடும்பமாக வேலை செய்கிறார்கள், மிஷினரிகளாக வேலை செய்கிறார்கள், பேச்சுலர்ஸ் வேலை செய்கிறாங்க, ஸ்டாஃபுகளாக வேலை செய்கிறாங்க. இதில் போட்டிருக்கூடிய எல்லா ஃபீல்டிலையும் மிஷினரி குடும்பங்களில் கூட கர்த்தர் உதவி செய்கிறார். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த காரைக்குடி ஃபீல்டு ஸ்ரீராம் நகர்கிற ஒரு பகுதி, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பட்டணத்திலே ஸ்ரீராம் நகர்கிற ஒரு பகுதிகளுக்குள்ளாக இந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்ல நாங்கள் போய் சில காரியங்களை சில செட்டப்புகளாக ஏற்பட்டோம். ஒரு நெருக்கி கோட்டைகளை சுற்றி நெருக்கி ஒரு 20 கிராமங்களுக்குள்ளாக அந்த சுவிசேஷம் இல்லாத ஒரு சூழ்நிலை கண்டு அந்த காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்து அதற்காக ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய அன்பு சகோதரன் ஜோசப், அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளை 3 பேரும் குடும்பமாக மிஷினரி குடும்பமாக அந்த சபையை நடத்துகிறார். ஐஃபாம் சபை காரைக்குடி மாவட்டம் ஸ்ரீராம் நகரிலே பல பாடுகள், பல விதமான போராட்டங்கள், ஒரு பேசிக் லிவிங் கூட இல்லாத ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய நிலைமைகளை நான் காட்டி கொடுக்க முடியும். பாவம் அந்த ஊழியக்காரர் அவ்வளவு கடினமான சூழ்நிலையை பிள்ளைங்க இந்த விசுவாச பாதையிலே ஓடி வர ஆண்டவர் மாத்திரமே கிரியை செய்கிறார். கவனமாய் கேளுங்க. இந்த பகுதிகளில் ஒரு டைம் ஒரு சுவிசேஷத்தை அறிவித்து ஒருத்தவங்க வீட்டுக்கு ஜோப் பண்ண கூப்பிட்டாங்கன்னு போகும் பொழுது இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜாதி, அறியாத கம்யூனிட்டியை சார்ந்த அல்லது இயேசுவுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய, கட் பண்ணிடுங்க கொஞ்சம், இயேசுவுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய சில வாலிபர்கள் அந்த மனிதனை அடித்து மூஞ்சியெல்லாம் ரத்தம் முற்றி வந்து சொன்னார், அன்னை இப்படி அடிச்சு என்ன இது பண்ணிட்டாங்க அப்படின்னு. அந்த இடத்துல தான் கர்த்தர் நம்மளுக்கு ஊழியத்தை கொடுக்கிறார். தைரியமாக செய்யணே அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தருடைய கிருபையினாலே காரைக்குடி ஸ்ரீராம் நகரிலே நம்முடைய ஐஃபாம்ஸ் ஊழியத்துடைய ஸ்தாபனத்தை கர்த்தர் கிருபையாக கொடுத்தார். எத்தனை இழப்புகள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், இந்த ஊழியத்தில் எத்தனையோ விதமான குறைவுகள் அவங்களுடைய வாழ்க்கை, எத்தனையோ பாடுகள், கண்ணீரின் வாழ்வு, ஆனாலும் கிருபையாய் இந்த குடும்பம் அந்த காரைக்குடியில் நம்முடைய ஐஃபாம்ஸ் ஃபீல்டு சபைகளை நடத்த இம்மட்டுமாக ஆண்டவர் உதவி செய்கிறதற்காக ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன்.